ஆதனூர் ஊராட்சியில் ஓஎஸ்ஆர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். ஆதனூர் ஊராட்சியில் ஓஎஸ்ஆர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம சபை கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் அமுதன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆதனூர் ஊராட்சியில் உள்ள சாலைகளை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அனைத்து வார்டு பகுதிகளிலும் சுடுகாடு அமைக்க வருவாய்த்துறையினர் நிலம் ஒதுக்கி தர வேண்டும், மேலும் ஆதனூர் ஊராட்சி முழுவதும் ஒதுக்கப்பட்ட ஓஎஸ்ஆர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சம்பளம் பத்தாது. அந்த 1,30,000 சம்பளம் கவர்மெண்ட் அரசாங்கம் தருது. 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே 1,00,000 அப்போ 3,000 பேர். அப்ப நம்மளோட பாப்புலேஷன் ஆதனூர் பாப்புலேஷன் வந்து 2011 3,000 பேர் தான் இருக்காங்க. அன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே 1,30,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இன்னைக்கு 2024. ஆனா இன்னைக்கு வந்து 15 + 5 20,000 பேர் இருக்காங்க. ஆனா அந்த 20,000 பேருக்கும் 1.30 லட்சம் தான் கொடுத்துட்டு இருந்தா இதை எப்படி நான் நடத்துவது? எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று நீங்கள் யூகித்து பாருங்க. அப்போ நான் என்ன சொல்றது, வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அந்த வாக்கு வேலை நிப்பாட்டவே இல்லை, வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரியல, நீங்க இந்த அசோசியேஷன் இங்க இருக்கும் போது உங்க சைடு வேலை நடக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ அங்க வேளாண் அசோசியேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். யார் வேளாண் வந்திருக்கீங்களா? வேலை ஸ்டார்டிங் எல்லாம் வந்தீங்க, புது அசோசியேஷன் போங்க, உங்களுக்கு என்னென்ன செய்யணும் நல்லா செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அதன் முதல் பகுதியாக உங்களோட அந்த பகுதியிலே வந்து வந்தோம் எழுத போடுறீங்க. நான் சொல்றேன் பேசுறதா 17 லட்சம் கமிஷனே கிடையாது யாருக்குமே. சரிங்களா? தலைவருக்கு கமிஷன் கிடையாது, அங்கே கவுன்சிலிங் கமிஷன் கிடையாது, ரவுடி பர்சன் கமிஷன் கிடையாது. சரிங்களா? அந்த 17.50 லட்சமும் ஒரிஜினலாக யூஸ் பண்ணோம். கான்ட்ராக்டர் 20% எடுக்கக்கூடாது, 10% தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால தான் கான்ட்ராக்டர்ஸ் கவர மாட்டாங்க. அங்கே போனால் நான் தான் சொன்னேன், இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்கள் ஏரியா வச்சுக்கிது தேய்ச்சி பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் வந்து வேற ஊராட்சி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டரை நான் மூளை செலவை செய்து அவரை இந்த பகுதியிலே பணியாற்ற வைத்துக் கொண்டிருக்கிறேன். தற்போது வேலை நடந்துட்டு இருக்கா, சாட்டை வேலை நடந்துட்டு இருக்கீங்களா? நீங்க வச்ச கோரிக்கை இத்தனை நாள் நடந்ததா பார்த்தீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? ஆனா கூட ஏரியா பாதி பேர் ஆக்கிரம் போட வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றது? ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள பகுதி மக்கள் எல்லாமே பின்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபை பண்ணி காம்பவுண்ட் வழியாக போட்டு வச்சு நீங்க கவர்மெண்ட் அரசாங்கம் எடுத்துட்டு தப்பு இல்லையா? இருக்காங்க அவங்கள எத்தனை பேர் நான் சொல்லிட்டு லிஸ்ட் பாப்ப எத்தனை பேர் இருக்காங்க? கலைவாணி டாக்டர் மகன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆளையும் சொல்லிட்டேன் டாக்டர் அவங்க. சரிங்களா? ஒரு டாக்டரே வந்து ஒரு நீர்போர் போக்கு இடங்களை